சரி, இப்போ ட்ரை ஸ்கின் வருதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் உடலுமே நமக்கு உடல் உள்ளுறுப்புகளுமே வந்து ஒரு வறட்சி தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏசியிலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? சரி, டே டைம் ஃபுல்லாக நான் ஆஃபீஸில் ஏசியில் தாங்க ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க. அதே மாதிரி நைட்டும் வந்து ஏசியிலேயே தூங்குவீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடலில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது. ட்ரை ஸ்கின்க்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா நம்ம ஏசில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய நமக்கு டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. தண்ணியும் சரியா குடிக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏசியிலேயே இருந்தோம்னா, ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகுறது மட்டும் கிடையாது. நமக்கு நெறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஏசிலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணுலயுமே வந்து ஒரு ட்ரைனஸ் தெரியறது சொல்லுவாங்க. ஹேர் ஃபால் இருக்கிறது சொல்லுவாங்க. சலிவேஷன் குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். அதே மாதிரி போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் உடல்ல ஒரு ட்ரைனஸ் வரும். ஸோ ட்ரைனஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்கின்னும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது. ஒவ்வொருத்தரும் எந்த அளவு ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும்? இது இம்பார்ட்டன்ட்டா நெறைய பேர் கேட்கிற கேள்வி தானே. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ன்றது அவங்களோட பாடி தான் டிசைட் பண்ணும். ஸோ அப்போ மினிமம் ஒரு 1.5லேருந்து 3 லிட்டர்ஸ். ஸோ 1.5லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம தண்ணீர் குடிச்சுக்கணும்.